கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். பீகார் சட்டமன்ற தேர்தலில் மோசடி நடந்து உள்ளது என்று ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் 238 தொகுதிகளில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. 3.44% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது. இந்நிலையில் பீகார் தேர்தல் தோல்வி குறித்து பேட்டியளித்துள்ள பிரசாந்த் கிஷோர், பீகாரில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வாக்கு செலுத்தும் நாள் வரை பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தமாக பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் முதல் தவணையாக இப்போது 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. பீகாரிலும் இந்தியாவிலும் எந்த ஒரு அரசும் 50,000 பெண்களுக்கு இதேபோல நிதியை வழங்கியதில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தில் ஜன்சுராஜ் வெற்றியடைய போவதில்லை என்ற அனுமானத்துக்கு மக்கள் வந்துவிட்டனர். தங்களுடைய கட்சிக்கு வாக்களித்து வெற்றி அடையவில்லை என்றால் லாலு பிரசாத் யாதவின் காட்டாட்சி மீண்டும் பீகாரில் வந்துவிடும் என்ற அச்சத்தால் மக்கள் தங்களது கட்சிக்கு வாக்களிக்கவில்லை. மக்களுக்கு தெரியாத கட்சிகள் கூட லட்சக்கணக்கான வாக்குகளை வாங்கியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடந்துள்ளது என்று சொல்லும்படி தன்னிடம் சில பேர் தெரிவிக்கின்றனர் என்று கூறினர். மேலும் தேர்தலில் மோசடி நடந்துள்ளது என்பதை நிரூபிக்க தன்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்றும், தேர்தலில் ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை போல தான் தெரிகிறது, ஆனால் அது என்னவென்று தெரியவில்லை என்றும் சப்பக்கட்டு கட்டும் வகையில் தெரிவித்துள்ளார் பிரசாந்த் கிஷோர்.